ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் போக்குவரத்து பாதைகளை முறைப்படுத்தாமல் போலீசார் அலட்சியமாக இருந்து வருவதன் காரணமாக புனித ஸ்தலமான ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிப்படுவது தொடர்கதையாகியுள்ளது. மேலும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள தங்கும் விடுதிகளும் கூட்டத்தை பயன்படுத்தி கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். அவரிடம் பேசலாம். பூபேஷ், வணக்கம். தற்பொழுது இது விடுமுறை காலம் அப்படின்றதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் அங்கு வருவது வாடிக்கையாகவே இருக்கக்கூடிய சூழல்ல போலீசார் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு அலட்சியமாக செயல்படுகிறார்கள் என்று வைக்கப்படுகிறது. அதற்கு போலீசாரின் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? ஹோட்டல் நிறுவனத்திலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? முழு விவரங்கள். நிச்சயமா வணக்கம். நாம இப்ப நிற்கக்கூடிய இடமானது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆன்மீக சுற்றுலா தலங்களில் இந்த ராமநாதபுரம் தீவு பகுதி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இந்த ராமேஸ்வரம் சுற்றுலா பகுதிக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பகுதிக்கு ஆன்மீகம் அதே போல சுற்றுலாவிற்காக வந்து செல்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. குறிப்பாக பாம்பன் பாலம் துவங்கி ராமேஸ்வரம், அதே போல தனுஷ்கோடி, கோதண்டராமர் கோவில் உள்ளிட்ட இடங்கள்ல கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. காரணம், இங்கு இருக்கக்கூடிய வழித்தடங்கள் முறைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பிரதானமாக வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த ராமேஸ்வரம் நகராட்சிக்குள் முறையான பார்க்கிங் வசதி செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. சமீபத்தில் அந்த பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கார் பார்க்கிங் ஒன்று அந்த ராமேஸ்வரம் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டு போதும் கூட அது பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் நிரம்பி மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே பேருந்துகள், வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதன் காரணமாக மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இந்த ராமநாத சுவாமியை தரிசிப்பதற்காக நாடு முழுவதிலுமிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு இந்த தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்தோடு செல்லக்கூடிய சூழலும் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர் ஹரிபிரசாத் அருண் தொடர்ந்து காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ராமநாத சுவாமி கோவிலுக்கு பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் 2 நாட்கள் தங்கியிருந்தும் கூட அந்த தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்தோடு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 முதல் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் நடைபயணமாக செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இதனை ஒழுங்குபடுத்துவதற்கு முறைப்படுத்தாமல் இந்த ராமேஸ்வரம் நகராட்சி மெத்தனமாக செயல்படுவதாக தொடர் குற்றச்சாட்டு இருந்தது. மற்றும் ஒரு பிரதான குற்றச்சாட்டு, இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதிக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சில ஹோட்டல்கள் நாள் ஒன்றுக்கு 2 அல்லது 3 பேர் தங்கக்கூடிய அறைக்கு 49,000 முதல் 50,000 ரூபாய் வரை வசூல் செய்வது ஒரு அதிர்ச்சி தகவலாகவே இருக்கிறது. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அந்த புக் செய்யக்கூடிய அந்த வலைதளத்தில் சென்று நாம் பரிசோதித்து உறுதிப்படுத்தி இருக்கிறோம். 1 முதல் 3 நபர் தங்கக்கூடிய ஒரு அறைக்கு குறைந்தபட்சமாக 10,000 துவங்கி 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் செய்யப்படக்கூடிய ஒரு வேதனையான சூழல் என்பது நிலை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வரக்கூடிய சூழல்ல இந்த ராமேஸ்வரம் நகராட்சி அதே போல பாம்பன் துவங்கி இந்த தீவு பகுதி முழுவதுமே நாள்தோறும் தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நிலையே இருக்கிறது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு வருகின்றனர். நாம இப்ப பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், இந்த பகுதி முழுவதுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறது. குறைந்தபட்சம் 1 முதல் 2 மணி நேரத்திற்கு மேலாக இவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். கழுகு பார்வையில் பிரத்யேகமாக நியூஸ் தமிழானது காட்சிப்படுத்தி இருக்கும். இந்த பகுதி முழுவதுமே இவ்வாறான சூழலை 3 மணி நேரத்துக்கு மேலாக இருக்கிறது. இங்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்ததை போல மூட்டை மூட்டையாக தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களும் அவர்கள் மூட்டைகளை தூக்கி கொண்டு இங்கிருந்து நடைபாதையாக செல்கின்றனர். ஒரு ஆட்டோ ஒன்றிற்கு இங்கிருந்து பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்றால் கூட நபர் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வரை வசூல் செய்வதாக இவர்கள் குற்றச்சாட்டுகின்றனர். இதுபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழல்ல உடனடியாக இதற்கு மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்வது மட்டுமல்லாது சுற்றுலாவிற்காக தங்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என்ற மன நிம்மதிக்காக நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த யாத்திரிகள் அதே போல சுற்றுலா பயணிகளுக்கு இந்த குறைபாடுகளை களைந்து அனைத்தையும் சரி செய்து
அவர்களுக்கு ஒரு நிம்மதியான இந்த ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த பகுதியை மேலும் அது மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். அந்த சாலைகளை புதிதாக திட்டம் வகுத்திருக்கிறார்கள், நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அதையும் சரி செய்து சாலை பணியை துரிதப்படுத்தி அந்த புறநகருக்கு வெளியே செல்லக்கூடிய அந்த சாலையை விரைந்து முடித்து இவர்களுக்கான சூழலை அமைத்து தர வேண்டும் என்பதை அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் புபேஷ் சந்திரன், ஒளிப்பதிவாளர் அருண் மற்றும் ஹரிபிரசாத். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். தொடர்ந்து அந்த பக்தர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். பக்கத்து నుంచి வந்திருக்கு 1 hour ஆயிடுச்சுங்க. ஃபுல்லா டிராஃபிக் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க வந்து போதுக்கு மேக்ஸிமம் சிட்டி அவுட்கட் போது 2.5 hours நைட் வந்திருக்கேன். நான் 2.5 hours சிட்டிலோనే இருக்குது. நான் அவ்வளோ ரொம்ப லாங் வந்து வந்திருக்கேன். நமக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா டாபிக்லோనే ஃபுல்லா இதாயிடுது. ರೂಮ್ ಕೂಡ ரொம்ப ಪ್ರಾಬ್ಲಮ್ இருக்குது. ಒಂದು ರೂಮ್ ಸಿಂಗಲ್ ಬೆಡ್ರೂಮ್ ಎರಡು ಪೇರು ತುಂಗುವ ಅವಲ್ದ ಬೆಡ್ ಕೆಪಾಸಿಟಿ ஆனா 5,000 rupees 10,000 rupees கேட்டே இருக்காரு. ஏன்னா எல்லாம் பெரிய ஆள் இல்ல, சின்ன ஆளு தான். கார்லோன்னு தூங்கியிருக்கேன். இவ்வளோ சிங்கிள் பெட்ரூம்க்கு 5,000 10,000 என்ன பண்ண முடியும்? நம்மள மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மள பெரிய ஆள் இல்லை. அதான் நம்ம ப்ராப்ளம். இது கொஞ்சம் கவர்மெண்ட் பொறுப்பு எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுதா நல்லா இருக்குது.